ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி என்னென்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லா பக்கம் போராட்டம் நடக்குது. இது எப்படின்னா, அந்த வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்த அந்த ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி ரொம்ப டிப்ரெஷன் ஆனவங்க எல்லாருமே ஒரு தலைவன் மாதிரி தூக்கி கொண்டாடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிலேயும் நடக்குது, இந்தியாவிலேயும் நடக்குது. ஒரு ஜட்ஜு நம்மளை ஒரு லோ லைஃப் மாதிரி பேசுகிறாரு. யங்ஸ்டர்ஸ் காமனாக பொதுவாக சொல்கிறாரு, ஆனால் சொல்லியிருக்கக்கூடாது தான். அந்த மாதிரி ஹார்ஷான ஒரு காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், அந்த மாதிரி ஜட்ஜ். ஏன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாராது, நாவினால் சுட்ட வடு. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறத சொல்லியிருக்கிறேன். எந்த மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அதில் என்ன அப்படி சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் ஒரு விஷயம் தீயினால் ஒரு புண்ணு சுட்டுச்சுன்னா அது கூட ஆறிடும், வலிக்காது. ஆனால் நாவு நாள் சுட்டது எப்பவுமே மறக்காது, உள்ள ஒரு தன்பாகவே இருக்குது. நம்மளை இப்படி அசிங்கமாக பேசிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்கும். அப்படி தான் பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் அந்த ஃபவுண்டர் அபிஜித், ஆல்ரெடி கம்யூனிகேஷன் பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படித்து இன்டெலிஜென்ட்டால ஆள் தான், கரெக்டாக காய் நகர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு டயத்துக்கு கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. அப்படி சொன்னோடனே அவருக்கு ஷாக் ஆகி காக்ரோச் போட்டு சட்டை போட்ட மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதுக்கு என்னென்ன இதுன்னா, சில இது நல்லதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வேலை எப்படின்னா, ஒரு எம்எல்ஏ அடுத்த கட்சிக்கு தாவக்கூடாது, அந்த மாதிரி 20 வருஷம் பேன் பண்ணணும், எலெக்ஷன் நிற்கிறத விட அடுத்த கட்சிக்கு தாவணும், அந்த மாதிரி சில இது அது ஓகேங்கிற மாதிரி தோணுது. சிலது 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஜட்ஜு ராஜ்யசபா சீட்டு, அது அவங்க கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை எப்போவுமே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் போராட்டம் பண்ணி அடித்து நொறுக்கி உயிர் போருக்கு போகிற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளுக்குள்ளேயே அடிச்சிடக்கூடாது. எல்லோரும் ஒரு சமாதானமாக பேசி முடிவெடுக்கணும், சரிங்களா? நீட் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நிறையா தரக்கா லீக் ஆகிடுச்சு. அது எவன் கண்டுபிடிச்சி சிவியரான ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் கவர்மெண்ட்டு, இது நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், சிவியரான ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த பண்ணுறதுக்கு பயப்படுவான். நீட்டில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் என்னென்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் லாபி பண்ணுவாங்க. லாபி மீன்ஸ் டொனேஷன் வாங்கி, நீ பணக்காரனாக இருப்ப, மார்க் கம்மியாக எடுத்திருக்கும், பணத்தை கொடுத்து நீ சீட்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கலாம். அது இப்போ ஆல்மோஸ்ட் நிறையா கம்மியாகிடுச்சு. ப்ரைவேட் காலேஜ் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகிடுச்சு, எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆனால் இன்னும் என்ன சில விஷயம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ராப்பரான கோச்சிங் கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க, கோச்சிங் கிடைக்கிறது இல்லை. அதுலேயும் நிறையா பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி கோச்சிங் சென்டருக்கு பணத்தை சக் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுவும் ப்ராப்பராக ஸ்கூலில் கோச்சிங் கொடுக்கணும். ஓவரால் எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பண்ணலன்னு சொல்ல, அதை இன்னும் எஃபிஷியன்சியாக ப்ராப்பராக நம்ம சைனா, அமெரிக்கா, உலக நாடுகளோட பீட் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா நம்ம சிவிலைசேஷன் இருக்கிறதுலே பழமையானது. ஒரு காலத்தில் உலகத்தின் 50% சதவீதம் இந்தியாவில் தான் பட்டு, பருத்தி, நெய்த ட்ரெஸ்ஸு திருப்பாயிருது. இப்போ 4% கூட இந்தியா ஜிடிபி இல்லை. ரொம்ப வெக்கக்கேடான செயல். என்ன பண்ணுறது, அமெரிக்கா, சைனா அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன் வேலை இல்லைன்னா, இங்கே கவர்மெண்ட்டு தான் காரணமா அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் கொஞ்சம் காரணம் இருக்கலாம். ஆனால் உலக எக்கனாமியே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அடிக்கிற அடி யாராலையும் தாங்க முடியலைங்க. ஒரு பக்கத்தில் வார ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, ஒரு பக்கத்தில் அவங்ககிட்ட பவர் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் படுத்துருவோம். கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பண்ணி புது டெக்னாலஜி இனோவேஷன் பண்ணணும், யங்ஸ்டரு புதுசாக நிறையா படிக்கணும். இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில், எலான் மஸ்க் சொல்கிறத இன்டர்நெட்டில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கே, படித்து முன்னேறினால அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் நிறையா யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணும். அமெரிக்காவுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோட கொண்டு பணமாக இங்கே இம்போர்ட் டாலராக இறக்குமதி செஞ்சோம்னா, நம்ம லேபராக போய் அவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு டாலராக இம்போர்ட் பண்ணால் ஓவரால் நம்ம க்ரோ ஆயிடுவோம். அதான் என்னோட தாட். இப்போ எதிர்கட்சி உடனே ஜாயின் பண்ணி எதிர்கட்சியும் ஒரு ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணுறாங்க வாங்க. இதில் நிறைய தொண்டர்கள், இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் தயவு செய்து போகாதீங்க. அதுவும் சாதாரணமான இருக்கிற ஃபேமிலியிலேருந்து தயவு செய்து, நம்மளுக்கு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். நம்ம போராட்டி இதெல்லாம் பண்ணணும். நல்லா படித்து முடிஞ்சளவுக்கு ப்ராப்பர் சிட்டிசனாக இருந்துட்டு போயிடுறது நல்லது. போகணும் தான் எனக்கும் தான் அந்த வெறி இதெல்லாம் வருது, இந்த மாதிரி போராட்டத்துக்கு போகணும். ஆனால் பின்னாடி இருந்து யோசித்து பார்த்தா எதுக்கு போகணும்,
அங்கே போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா போலீஸ் அந்த அடி அடிக்கிறாங்க, போலீஸுக்கு அடி விழுது, கள்ள தூக்கி ப்ரோட்டஸ்டர் அடிக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. போலீஸை வந்து அந்த இதுவும் கூட ஹெல்மெட்டு பேடுக்குள்ள அவங்க கூட இல்லாமல் ஒரு ஹெல்மெட்டு வண்டி ஹெல்மெட்டை போட்டு போய் இதுக்கு பண்ணுறாரு, கலவரத்தை அடக்க போகிறாரு. அதெல்லாம் நம்ம பாவம். போலீஸும் அவங்களும் ஒரு ஃபேமிலி மேன் தான். எல்லா போலீஸும் தப்பும் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணுற போலீஸை பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டஸ்டர்ஸும் ஒரு காசுக்காக இது பண்ணுறீங்க, அதனால அமைதியாக இது பண்ணணும். அமைதியாக பண்ணி இது பண்ணாதான் ஒரு இது வரும். பேச்சுவார்த்தை செஞ்சு ப்ராப்பரான இது பண்ணி கரப்ஷனுக்கெல்லாம் சிவியர் ஆக்ஷன் கொண்டாடணும். அதே மாதிரி எங்களோட பெண்கள் பாதுகாப்பு, பெண் சுதந்திரம், அந்த இதெல்லாம் பேசுகிறீங்க. ஓவரால் பப்ளிக் ஹெல்த்து, பப்ளிக் பிளேஸு, இது எல்லாமே நல்லா கொண்டாடணும். இதில் வந்து காக்ரோச் பார்ட்டி கெத்து, பிஜேபி கெத்து, காங்கிரஸ் கெத்து, டிவிகே கெத்து, டிஎம், ஓவரால் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து நோக்கம் வந்து குரோத்தை நோக்கி தான் இருக்கணும். நல்லா படித்து எல்லா இளைஞரும் படித்து போய் எல்லோரும் நல்ல வேலை, நல்ல கை நிறைய சம்பளம், படித்து முடித்தவுடன் 10,000 மாதிரி சம்பளங்கிற மாதிரி கை நிறைய சம்பளம் மாதிரி புது இனோவேஷன், புது பிஸ்னஸ். அதுக்கு வந்து பேசிக் வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட முக்கால்வாசி ஏர்னிங்கை வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எஜுகேஷன் பெஸ்ட் ஆகணும். கோச்சிங் சென்டர்ஸ்லாம் கம்மியாகி கவர்மெண்ட் எஜுகேஷனை பெஸ்ட் எஜுகேஷன். ஆனால் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ணுற டீச்சர் இதெல்லாம் ஹையஸ்ட்டு தான் பே பண்ணுறாங்க ப்ரைவேட்டில். ஆனால் ப்ரைவேட் கொடுக்குற அளவுக்கு வந்து எஜுகேஷனோட ஸ்டாண்டர்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்க முடியல. ஆனால் அப்படி வந்து நீங்கள் டீச்சர்ஸ் வந்து இதுதான் சேவை தான் செய்கிறீங்க. அதனால வந்து நீங்கள் தான் இந்தியாவோட தூணு நிறுத்துகிற கொத்தனார், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் தான் அந்த கொத்தனார். வந்து உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறையா தர்றாங்க. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் மேலே முன்னாடி வருவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இதே வண்டியில் விஜய் பைக் ஓட்டுறாரு, தம் அடிக்கிறாரு, அதனால நானும் தம் அடிக்கிறேன், சரக்கடையோ அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கணும். அது வந்து அவரோட படத்தில் மூவி ஆக்டிங். ஆனால் ரியல் லைஃப்பில் பாருங்கள், அவர் எப்படி 50 வருஷம் 50 வயசு வரைக்கும் 30 வருஷமாக டிசிப்ளினாக பெரிய எந்த பேர் கெட்ட பேர் வராமல், சரக்கடிக்காமல், சாப்பாடு முறை கூட அளவாக தான் சாப்பிடுவார். அது பேசுகிறதும் கூட கம்மியாக தான் பேசுவார். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி, கட்சியிலையும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி இப்போ சிஎம் ஆகிருக்கிறார். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 30 வருஷமாக எந்த பேரும் கெடாமல் முடிஞ்சளவுக்கு அந்த இது இமேஜ் பில்டப் பண்ணிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு செகண்டில் சரிஞ்சிடும். அதனால் வந்து அவரை பார்த்து அவர் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவர் மாதிரி அவரை வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் கலக்கினாங்கன்னா, மூவியில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மூவியில் கலக்குங்க. மற்ற போலீஸ் இதுலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபீல்டில் வந்து கலக்கி அந்த மாதிரி முன்னுக்கு வர முடியுங்க. அவருடைய ரியல் லைஃப்பை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ரியல் லைஃப் வந்து அவருக்கு ஆக்டிங் அந்த சீனுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால பண்ணுறாரு. ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் வந்து எப்படி படிப்படியாக முன்னேறினாங்க. எக்ஸாம்பிள் அண்ணாமலை இருக்கிறாரு, அண்ணாமலை, ஸ்டாலின் சார் இருக்கிறாங்க, ஸ்டாலின், எல்லா அரசியல்வாதிகளும். ஆனால் அவங்க டிசிப்ளின் இருக்க தானே அவ்வளோ க்ரோத் ஆனாங்க. அது மாதிரி நீங்களும் டிசிப்ளின் ஆகி க்ரோத் ஆகி நம்ம இந்தியா வந்து ஒரு டாப் 1ல் இருக்கணும். ஜிடிபி வைஸ் எப்படி வந்து ஒரு ஒரு 600-800 வருஷத்துக்கு முன்னாடி 50% ஜிடிபி வந்து இந்தியா வச்சிருந்துச்சோ, அது மாதிரி இந்தியா வச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே பணக்காரனாக இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, போதுமான சேலரி இருக்கும், நிறையா பணக்காரங்க இருப்பாங்க. இப்போ வந்து முக்கால்வாசி வெல்த் வந்து டாப் 1%. நிறையா இளைஞர்கள் வேலை இல்லை, ஏன்னா ஏஐ வேற வந்துருச்சு, அதை தடுக்கவும் முடியாது. முக்கால்வாசி நம்ம இதவே கூகுள், யூடியூப், இதவே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸே நம்பியிருக்கிறோம். நம்மளும் கண்டுபிடிக்கணும், அது கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும். ஆல்டர்னேட் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். பெட்ரோல் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. இது மாதிரி நிறைய க்ரோத் ஆகிறது இருக்குது. கரப்ஷனை வந்து ஒழிக்க வேண்டியது இருக்குது. அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ஒழிக்கிறது வந்து கடினம் தான், ஆனால் முடியாது எதுவுமே இல்லை. அப்படி போனால் தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தேசப்பற்று தான் வேணும். நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடிக்க அந்த மாதிரி கரப்ஷன் பண்ணாமல் நம்ம இந்தியாவாக நம்ம ஏர்ன் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும். எப்படி நம்ம அப்துல் கலாம் சொன்னார் இல்லைங்களா,
சரிங்களா? 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு கனவு கண்டார். ஆனால் அது நடக்கலை. அடுத்து வந்து 2030க்குள்ளே 40க்குள்ளே என்னாச்சு, எல்லோரும் ஒரு லெவலுக்கு க்ரோத்து, எல்லாத்துக்கும் வேலை, எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிற மாதிரி பொலிட்டிஷியனாக உங்கள் கையில், இல்லைங்க யங்ஸ்டராக எங்கள் கையில், எல்லாத்து கையில் தான் இருக்குது. அதனால வந்து ஒரு நல்ல வழிகாட்டி எங்களுக்கு காட்டுங்க. கிராமத்திலேருந்து ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள், ஃபுட்பால் நல்லா டெவலப் பண்ணுங்கள். நிறையா ஊருக்கு வெளியே நம்ம ஊர் பசங்களும் ஃபாரின் யூரோப்லாம் விளையாட போனால் நிறையா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள், எஜுகேஷன் டெவலப் பண்ணுங்கள், சயின்ஸை டெவலப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணி ஓவரால் இதை வந்து சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை. தமிழ் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் பாதுகாத்து, இங்கிலீஷும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் கம்பல்சரி. அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லாங்குவேஜ் ஒரு மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆப்ஷனலாக கொடுக்கலாம். எங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் நிறையா ஸ்கூலில் ஹிந்தி இருக்குங்க. ஹிந்தி இல்லாத ப்ரைவேட் ஸ்கூல் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டாந்தால் மட்டும் கோச்சுக்கிறீங்க. இது வந்து எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல. நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் கோச்சுக்கிறீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஹிந்தி இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுனா நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஸ்டேட் போர்டு வந்து மட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் யூனிஃபை எஜுகேஷன், ஸ்டேட்டுக்கு அது மாதிரி ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கவுங்க ஸ்டேட்டு லாங்குவேஜை காப்பாற்றணும். ஈச் ஸ்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு யூனிட்டாக க்ரோ ஆனால் தான் இந்தியா வந்து நல்லாயிருக்கும். இந்தியா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் பீப்புள். அதனால் வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கஷ்டமான பீரியட் தான், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. அடித்து பிடிச்சி போய் போரில் போய் மண்டையை உடைச்சி போராட்டத்துக்குள்ளே போய் போலீஸ் பாவம் அவங்க மேலேருந்து ஆர்டர் வரதை போய் நிற்கிறாங்க. கான்ஸ்டபிள் தான் வந்து நிற்க போகிறாங்க. அவங்கள பிடிச்சி அடித்து இவங்க அவங்கள பிடிச்சி அடித்து எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சட்டப்படி உடம்பு நம்ம சேஃப்டி, நம்ம படித்து முன்னேறினா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு வழி. கஷ்டம்தான். ஓவரால் உலகமே ட்ரம்ப்பு படுத்துகிறாரு. எல்லாமே ஈராக் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிறத வார் இல்லை, ஆனால் நம்ம வந்து எப்படியாச்சும் அடுத்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புது ப்ராடக்டை வந்து எல்லா உலகத்துக்கு தேவையான ப்ராடக்ட், புது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருக்குது. கண்டுபிடிங்க. அதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம், நாங்களும் வேலை செய்கிறோம். அதனால் எல்லாமே நல்லதே நடக்கும். தேவையில்லாம் போராட்டம் பண்ணாதீங்க. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் ஸ்டேட்டு சென்டரில் மக்களோட பல்ஸை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் வந்து பேரண்ட் மாதிரி, மக்கள்லாம் அவங்க குழந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து ஓவராலாக பண்ணி கொடுங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மேன்ஸ் தான் இந்தியாவில். போலீஸ் சைடையும் பொலிட்டிஷியன் சைடையும் இங்கிட்டு வந்து ப்ரோட்டஸ்டர் சைட்லேயும். அதனால் யாருக்கும் பாதிப்பாகாமல் பார்த்து ஒரு மனசாட்சிப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்க இல்லாமல் போத் ரூலிங் அண்டு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பிரச்சனை ஆக்சுவலாக என்னன்னு பார்த்து நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து அட்வைஸும் கருத வேணாம். என்னோடய மைண்ட் செட் இப்படியெல்லாம் இருந்தால் இந்தியாட்ட க்ளீன் ரிவர், க்ளீன் ஹாஸ்பிட்டல், க்ளீன் கவர்மெண்ட் ஸ்கூலு, எல்லா வில்லேஜிலேருந்து எல்லாமே க்ளீன் வில்லேஜு, ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அப்துல் கலாம் யாருமே மனசராக மதிக்கலாம்னு தான் சமம். அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதனால் நம்மளும் இதெல்லாம் கொண்டாடணும். எஜுகேஷன், ஹெல்த் கேரு, க்ளீனாக நம்மளுக்கு எல்லாமே எல்லா ஸ்டேட்டுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அதனால் ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளட்ஜெல்லாம் எடுக்கிறோம். அது மாதிரி இது பண்ணுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேஷுவலாக நீங்கள் பெரிய ஆள் தான், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எக்ஸ்டர் இருக்கிறாங்க. ஒரு நிறையா பேர்த்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பித்து எஜுகேஷன், ப்ராப்பரான ஃபுட்பால் டீம், மின்வீரா யூனிவர்சிட்டின்னு ஒரு இது கலக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஹெல்த் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபண்ட் ஒரு மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டை நீங்கள் மக்களோட பல்ஸை புரிஞ்சு எதுக்கு பட்ஜெட் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீ பீஸ் எல்லாம் வேணாம். ஓவரால் நாங்கள் இம்ப்ரூவ் ஆனோம். அதுக்கான முயற்சி எடுங்க. பாய். செல்வன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.